வணக்கம். இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு. இணைந்து கொள்ளும் நான் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். போராட்டம் சுனாமி போல் விரைவில் தாக்கும் ஜேவிபி கருத்து. கோட்டபயவை அடுத்து ரணில் விரைவில் வீடு செல்வார். பிரபல ஜோதிடர் பரபரப்பு தகவல். மீண்டும் இலங்கை திரும்பும் கோட்டபய. வேறு நாடுகளில் புகலிடம் கோருவதில் ஏற்பட்டு பெரும் சிக்கல். பொன்சேகாவின் ஃபீல்டு மார்ஷல் பதவி தொடர்பில் முடிவெடுங்கள், ரணிலிடம் கோரிக்கை. முன்னாள் கடற்படை தளபதிக்கு வழங்கப்பட்ட நியமனத்தை இடைநிறுத்திய ரணில். கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையுடன் இலங்கை வருகின்றது சீன கப்பல். கடும் எச்சரிக்கை விடுத்து இந்தியா. அவசர கால சட்டத்தை கொண்டு தற்போது தெற்கில் பலர் கைது. சாணக்கியன் சாட்டையடி. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ ஆசனத்தில் அமர்ந்த 2 பெண்கள் கைது. போராட்டம் முடிந்துவிட்டதாக சிலர் நினைத்தாலும் தற்போது நடந்திருப்பது சுனாமி வரும் முன்னே கடல் பின்வாங்குவது போன்றது என ஜேவிபியின் மத்திய குழு உறுப்பினர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். சுனாமி ஒரேயடியாக வராது என்றும் அது வரும்போது ஆட்சியாளர்கள் கவிழும் அளவுக்கு போராட்டம் தீவிரமடையும் என்றும் தெரிவித்துள்ளார். 74 ஆண்டுகளாக இந்த நாட்டை அனைத்து விதமான அழிவுகளுக்கு விட்டு சென்ற ஆட்சியாளர்கள் எமக்கு என்ன விட்டு சென்றுள்ளார்கள்? அழிவு 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 மட்டுமே இல்லையா? நம் குழந்தைகளுக்கு நாளை இல்லை, நாட்டுக்கு எதிர்காலம் இல்லை. இந்த ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வந்துள்ளனர். பிரச்சனைகள் அல்ல, ஆட்சியாளர்களால் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளில் இருந்து நாட்டு மக்கள் இந்த நாட்டை மீட்க வேண்டும். அந்த சவாலை முறியடிக்க இந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒன்றுபட்டு என்றென்றும் செயற்பட வேண்டும். சுனாமி போல எதிர்ப்பலைகளை எழுப்பி இந்த ஆட்சியாளர்களை கவிழ்ப்பதை தவிர மக்கள் முன் வேறு வழி இல்லை. அடுத்த போராட்டம் மிகப்பெரிய சுனாமியாக வரும் என்று சமந்தா வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியை இழக்க நேரிடும் அபாயம் உள்ளதாக பிரபல ஜோதிடர் கே சரத்சந்திர தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட நேரம் மிகவும் மோசமான உள்ளதாக ஜோதிடர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் 13ஆம் தேதிக்கு பின்னர் ரணில் விக்ரமசிங்க பாரிய பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து பதவியை விட்டு செல்ல வேண்டிய நிலை வரும். இதன் காரணமாக அடுத்த வருடம் ஜனவரி மாதத்தின் பின்னர் பொதுத் தேர்தலுக்கு நாடு முகம் கொடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே வெளியிட்டுள்ள தகவலில் சரியான முறையில் நடந்துள்ளதாக யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் ஜோதிடர் கே சரத்சந்திர தெரிவித்துள்ளார். ஜூலை 12ஆம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தனது பதவியை விலக நேரிடும் என்றும் எதிர்பாராத ஒருவர் ஜனாதிபதியாகுவார் என்றும் அவரால் 2-3 மாதங்களுக்கே பதவியில் இருந்து இருக்க முடியும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஜூலை 7ஆம் தேதி காணப்பட்ட அரசியல் நிலவரங்களை கணித்து கூறிய ஜோதிடர் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச தனது 90 நாள் தாய்லாந்து விசா முடிந்ததும் எதிர்வரும் நவம்பர் மாதம் இலங்கை திரும்புவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. வேறு நாட்டில் தற்காலிக தங்குமிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாததால் அவர் இலங்கை திரும்புவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. கோட்டபய ராஜபக்ச இன்று சிங்கப்பூரில் இருந்து புறப்பட்டு தாய்லாந்துக்கு விஜயம் செய்ய உள்ளார். அங்கு சுற்றுலா விசாவில் 90 நாட்கள் தங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சான் ஒசா மனிதாபிமான அடிப்படையில் ராஜபக்ச தாய்லாந்துக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார் என்று வெளிநாட்டு ஊடகங்களுக்கு நேற்று உறுதிப்படுத்தியிருந்தார். மேலும் அது தற்காலிக தங்குமிடம் மட்டுமே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மத்திய கிழக்கில் கோட்டபாய ராஜபக்ச தஞ்சம் கோருவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அவருக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்று தெரிய வருகிறது. சர்வகட்சி புதிய அமைச்சரவை அடுத்த வாரம் நியமிக்கப்படலாம் என அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. சர்வகட்சி ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து கட்சிகளுடனும் நடத்தப்பட்ட கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின்படி சர்வகட்சி ஆட்சி அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போதுள்ள அமைச்சரவையில் ஏனைய கட்சிகளின் பிரதிநிதிகளை இணைத்து சர்வகட்சி அரசாங்க அமைச்சரவையை நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் வெத ஆராய்ச்சியின் சகோதரர் நிகால் வெத ஆராய்ச்சி கைது செய்யப்பட்டுள்ளார். தங்காலை கார்லன் இல்லத்துக்கு அருகில் மே 9ஆம் தேதி இடம்பெற்ற வன்முறை தொடர்பில் தங்காலை காவல்துறையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையின் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துப இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். நிகால் வெத ஆராய்ச்சி தென் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதிக்குரிய உத்தியோகபூர்வ ஆசனத்தில் அமர்ந்து 2 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 பேரும் மொரட்டுவை பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் 49, 55 வயதுடையவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. மொரட்டுவை பிரதேசத்தில் இருவரும் இணைந்து வர்த்தக நிலையம் ஒன்றை நடத்தி வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜூலை 9ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகை போராட்டக்காரர்களினால் கைப்பற்றப்பட்டதன் பின்னர் சமூக வலைதளங்களில் பரவிய புகைப்படங்களை கொண்டு இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜனாதிபதி மாளிகையில் அத்துமீறி நுழைந்தமை, பொது சொத்துக்களை சேதம் ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்கள் 2 பேரும் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்தனர். முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா வகிக்கும் ஃபீல்டு மார்ஷல் பதவி தொடர்பில் தீர்மானம் ஒன்றினை எடுக்குமாறு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 9ஆம் தேதி காலிமுகத்திடலில் மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு சரத் பொன்சேகா அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். இதன்போது அவர் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் கவனத்துக்கு கொண்டு வந்து அவர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர். இறுதியான போராட்டத்துக்கு கொழும்புக்கு வருமாறும் உயிர் தியாகங்களை செய்தேனும் போராட்டத்தை வெல்ல வேண்டும் என்றும் பொன்சேகா கூறியிருந்தார். எனினும் அவரது கோரிக்கைக்கு அமைய போராட்டத்துக்காக மக்கள் காலிமுகத்திடலுக்கு வரவில்லை. ஆனால் மக்களை தூண்டிவிடும் வகையில் பொன்சேகா கருத்து வெளியிட்டுள்ளதாக அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். விடுதலை புலிகளுக்கு எதிராக இடம்பெற்ற போரில் ராணுவ தளபதியாக கடமையாற்றிய சரத் பொன்சேகாவுக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன அதிபராக பதவிக்கு வந்த பின்னர் ராணுவத்தின் மிக உயர்ந்த பதவியான ஃபீல்டு மார்ஷல் பதவி வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் கடற்படை தளபதி ஜெகநாத் கொலம்பகேவிற்கு வழங்கப்பட்ட ஜப்பானிய தூதுவர் நியமனத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இடைநிறுத்தியுள்ளார். கோடாபய அதிபராக இருந்தபோது முன்னாள் கடற்படை தளபதி ஜெயநாத் கொலம்பகே அரசியல் நியமனம் வழியாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் ஜப்பானிய தூதுவராக அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமனம் பெற்றிருந்த சஞ்சீவ் குணசேகர என்பவர் நாட்டின் அரசியல் தளம்பல் நிலை மற்றும் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியிலிருந்து விலகல் போன்ற காரணிகளால் அச்சம் கொண்டு தனது ஜப்பானிய தூதுவர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த ஜூன் மாதம் அறிவித்திருந்தார். அதனையடுத்து குறித்த பதவிக்கு வெளிவிவகார அமைச்சின் செயலாளராக இருந்த முன்னாள் கடற்படை தளபதி ஜெகநாத் கொலம்பகே நியமிக்கப்பட்டு வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு பதிலாக அருணி விஜயவர்தன வெளிவிவகார அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போதைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவின் பேரில் ஜப்பானிய தூதுவராக சிரேஷ்ட ராஜதந்திரி டாட்னி பெரேரா நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக ஒரு வழி பயணத்திற்கு மாத்திரம் 8 லட்சம் ரூபாய் செலவிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த மே மாதம் 18ஆம் தேதி மஹிந்த ராஜபக்ஷ விமானப்படையின் Y-13 சிறியரக விமானம் மூலம் சீனகுடாவில் இருந்து கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் சட்டத்தின் கீழ் விமானப்படையிடம் விளக்கம் அளித்துள்ளது. அதற்காக 875 லிட்டர் எரிபொருள் செலவிடப்பட்டுள்ளதுடன் ஒரு வழி பயணத்துக்கான மொத்த செலவு மட்டும் 8 லட்சம் ரூபாய் என்றும் தெரிய வந்துள்ளது. அதனை மஹிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட செயலாளர் செலுத்திவிட்டதாக விமானப்படை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ஷவின் தனிப்பட்ட செயலாளர் ரோஹான் பெலிவி வட்டவிடம் அது குறித்து வினாவிய போது தான் அந்த காலப்பகுதியில் தனிப்பட்ட செயலாளராக பணியாற்றவில்லை என்றும் மஹிந்தவின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ஷ பதில் செயலாளராக பணியாற்றினார் என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் மஹிந்தவின் விமான பயணத்துக்கான செலவு தொகை அரசாங்க நிறுவனம் ஒன்றினால் செலுத்தப்பட்டிருக்கலாம் என்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்று சந்தேகம் வெளியிட்டுள்ளது. வெள்ளவாய பள்ளிவாசலுக்கு பின்புறமாக பெற்றோருடன் வசித்து வந்த சிறுமியொருவர் நேற்று காணாமல் போயுள்ளார். செத்மி அன்சிகா என்ற 5 வயது சிறுமியை இவ்வாறு காணாமல் போயுள்ளார் என வெள்ளவாய போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சிறுமியின் வீட்டுக்கு கூலி வேலை செய்வதற்காக நபர் ஒருவர் வந்து செல்வதாகவும் நேற்று பகல் 2 மணியளவில் வீட்டுக்கு வந்துள்ள குறித்த நபர் சிறுமிக்கு ஜோக்கெட் வாங்கி கொடுப்பதாக கூறி அழைத்து சென்றுள்ளார். எனினும் மாலை 6 மணியாகியும் சிறுமி வீட்டுக்கு வரவில்லை என தெரிவித்து சிறுமியின் தாய் வெள்ளவாய போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இதனையடுத்து சிறுமியை தேடும் நடவடிக்கையில் வெள்ளவாய போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். சீனாவிடம் இந்த கப்பல் ஆராய்ச்சி கப்பல் என அடையாளப்படுத்தப்பட்டாலும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் செய்மதிகளை ஏவுதல், கண்காணித்தல் ஆகிய வசதிகள் இருப்பதன் காரணமாக தமது நாட்டில் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என இந்தியா எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. இருப்பினும் சீன கப்பல் தமது துறைமுகத்திற்கு பிரவேசிப்பது தொடர்பில் இதுவரை எந்தவித அறிவிப்பும் விடுக்கப்படவில்லை என ஹம்பாந்தோட்டை துறைமுக நிர்வாக அதிகாரி தெரிவித்துள்ளார். ஜுவான்வாங் 5 கப்பல் நாட்டிற்கு பிரவேசிப்பது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைக்கும் போதே ஹம்பாந்தோட்டை துறைமுக அதிகாரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் மூலமே அது தொடர்பில் தாம் அறிந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் ஜுவான்வாங் 5 கப்பலின் வருகையை பிற்போடுமாறு இலங்கை கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் அந்த கப்பல்
இலங்கையை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக இந்திய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கு வரவுள்ள குறித்த கப்பல் இந்தோனேஷியா கடற்பரப்பு கப்பல் இலங்கைக்கு தென்மேற்காக 680 கடல் மைல் தொலைவில் பயணித்துக் கொண்டிருப்பதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறித்த கப்பல் இன்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக இந்திய ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அதே நேரம் சீன தயாரிப்பிலான பாகிஸ்தான் போர்க்கப்பல் ஒன்றும் நாளைக்கு தினம் இலங்கையை வந்தடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாண ஆளுநராக ஐக்கிய தேசிய கட்சியின் பங்காளி கட்சியான தேசிய விடுதலை மக்கள் முன்னணி கட்சியின் தலைவர் முசம்மில் மொஹதீனை கிழக்கு மாகாண ஆளுநராக நியமிக்குமாறு கிழக்கில் உள்ள பல சிவில் அமைப்புகள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் கிழக்கு மாகாணத்தில் ஆளுநராக தமிழ் பேசுகின்ற ஒருவரையே கிழக்கு ஆளுநராக நியமிக்க வேண்டும் எனவும் கிழக்கினை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய விடுதலை மக்கள் முன்னணியின் கட்சியின் தலைவர் இனமத பேதமற்ற ஒருவர் இவ்வாறான ஒருவரே கிழக்கு மாகாணத்திற்கான ஆளுநராக நியமிக்க வேண்டும். மேலும் முசம்மில் மொஹிதீன் கடந்த பொதுத் தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக போட்டியிட்டதோடு கிழக்கு மாகாணத்திற்கு பொருத்தமான நபராக தாம் இவரை நோக்குவதாகவும் பல சிவில் அமைப்புகள் இணைந்து ஜனாதிபதியிடம் கோரிக்கையினை முன்வைத்துள்ளனர். தமிழ் சமூகம் பொருளாதாரம் மாத்திரமல்ல, அதற்கு அப்பாற்பட்ட பல இன்னல்களை எதிர்கொண்டுள்ளது. அவசரகால சட்டத்தை கொண்டு தற்போது தெற்கில் கைது இடம்பெறுகின்றது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஜனாதிபதியின் சிம்மாசன உரையின் மீதான சபை ஒத்திவைப்பு விவாதத்தின் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் 1979 ஆண்டு முதல் அவசரகால சட்டத்தை எதிர்த்து வருகிறோம். அவசரகால சட்டத்திற்கு எதிராக இன்று எதிர்த்தரப்பினர் குரல் கொடுக்கின்றார்கள். தமிழ் மக்கள் அவசரகால சட்டத்தினால் பல இன்னல்களை அனுபவித்துள்ளதை நினைவுபடுத்த வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தி முன்னேற்றத்திற்கு இந்த அரசாங்கமும் உரிய நடவடிக்கையினை முன்னெடுக்கவில்லை. தொடர்ச்சியாக தமிழ் சமூகம் ஏமாற்றப்பட்டுள்ளது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்த அரசாங்கம் திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யவில்லை. பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. மாறாக எமது வளங்கள் குறிப்பாக மண்வளம் சூறையாடப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவினால் ஞானசார தேரர் தலைமையில் நியமிக்கப்பட்ட ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணியின் சிபாரிசுகள் அடங்கிய அறிக்கையை தான் ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை எனவும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான ரவூப் ஹக்கீமிடம் உறுதியளித்துள்ளார். நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணிலுடன் இடம்பெற்ற முக்கிய சந்திப்பின் போது ஒரே நாடு ஒரே சட்டம் செயலணி தொடர்பில் ரவூப் ஹக்கீம் எழுப்பிய கேள்வியை பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கை செய்திகளின் இன்றைய தொகுப்பு நிறைவடைகின்றது. வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.